அத்தை எனக்கு நல்ல பசி அத்தை. எல்லாரும் சாப்பிடும்போது எனக்கு எச்சி உரிச்சு முழுங்கிட்டு பார்த்துட்டே இருந்தேன். இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. வாங்க அத்தை சாப்பிடலாம். சாப்பிடலாம். இவன் சோகமா வரான், சாப்பிடலையோ? ஐயா என்னாச்சு கல்யாணம்? சூர்யா நான் கூப்பிட்டேங்கய்யா, எனக்கு பசிக்கல, நீ போன்னு சொல்லிட்டாப்லையா. நான் தான் அப்பவே சொன்னேனே, அவன்லாம் கூப்பிட்ட உடனே கையோட வரமாட்டான்னு. இப்ப எனக்கு பசிக்குது, கூட சேர்ந்து சாப்பிட போறீங்களா இல்லையா? எனக்கு பசிக்கல, நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. நான் பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்கிறேன். அது எப்படி? உங்க பையனுக்கு பசிக்கலன்னு உங்களுக்கு பசி எடுக்காம போயிடுமா? எப்படி ஒரே நேரத்துல எல்லாம் நடக்கும்? மா, எல்லாம் அந்த நந்தினியால தாமா. அவளுக்காக இவங்க 2 பேரும் விரதம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம யாராவது காணாம போனா அந்த நந்தினி என்ன இப்படியா இருப்பா? நல்ல 3 வேளை மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. அவளுக்காக நாம எதுக்கு பட்டினி இருக்கணும்? பா, நீங்க வாங்கப்பா, நாம சாப்பிடலாம். நான் தான் பசிக்கலன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு பசிக்குதுல்ல, நீங்க போய் சாப்பிடுங்க. என்ன சாப்பாடு வேணும்னு போறாரு? ஆனாலும் அவளுக்காக இவங்க 2 பேரும் ரொம்ப உருகுறாங்கம்மா. உங்களுக்காக கூட இவ்ளோ கவலைப்பட்டிருக்க மாட்டாருமா. மா, அவளுக்காக நம்ம பட்னி கிடக்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தாமா? மா வாங்கம்மா, நம்ம போய் சாப்பிடலாம். நம்ம வயிற்றுக்கு நாம தானமா சாப்பிடணும். ஆமாத்த, கல்யாணம் குட்டி குட்டியா மசால் தோசை போட்டு வச்சிருக்காப்ல. டேஸ்ட் பார்க்கறதுக்காக அப்படியே 2 தோசை எடுத்து வாயில போட்டு பார்த்தேன். அப்படியே அட்டகாசமா இருக்கிறத நீங்க டேஸ்ட் பார்க்காம விட்டீங்க. பரவாயில்ல, இப்ப வாங்க போய் சாப்பிடுவோம். சரி. கல்யாணம் மசமசம் நிக்காம மசால் தோசை எடுத்து வைப்போம். வாங்க போலாம். வாடி போலாம். போலாம். கடவுளே கருப்புசாமி, சூர்யா சார் என்ன நினைச்சு கவலைப்பட்டு இருப்பாரு. என்னை தேடி எங்க அலைஞ்சிட்டு இருப்பாருன்னு தெரியல. அவருக்காகவாவது நான் இங்க இருந்து தப்பிச்சாகணும். இல்ல கருப்பா, நான் சாக மாட்டேன். நான் சாகவே மாட்டேன். சூர்யா சார் வருத்தப்படுற மாதிரி எனக்கு எதுவும் நடக்க கூடாது. என்ன செய்யறது? எப்படி தப்பிக்கிறது? அண்ணா அது இல்லண்ணா, கொஞ்சம் நான் சொல்றத மட்டும் கேளுங்கண்ணா. அண்ணா நீங்க எனக்கு உடனே ஒரு சவாரிக்கு வந்துதான் ஆகணும்ண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. கண்ணு தெரியல உனக்கு, உள்ள ஆள் இருக்காங்களா, சவாரி வாங்குற. அண்ணா புரிஞ்சுக்கோங்கண்ணா, நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்கண்ணா, நான் இந்த ஆட்டோல தான் வரணும். கொஞ்சம் அவங்கள இறக்கி விட்டுற முடியுமா? ஏன்பா பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்க, என்ன நம்பி வந்த சவாரிய நடுரோல விட்டு நான் எப்படி வர முடியும்? அண்ணா கோவப்படாதீங்கண்ணா, நான் வேணா அவங்க கிட்ட பேசட்டுமா? கொஞ்சம் இருங்க, நான் பேசிட்டு வரேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சார் எனக்கு ஒரு சின்ன எமர்ஜென்சி இருக்கு சார். நான் இந்த ஆட்டோல தான் போய் ஆகணும். தயவு செஞ்சு நீங்க வேற ஆட்டோ பிடிச்சி போறீங்களா ப்ளீஸ் சார்? அது எப்படிங்க? நான் 120 ரூபா கொடுத்து இந்த ஆட்டோல ஏறி இருக்கேன். எனக்கு வேற ஆட்டோ கிடைக்குமா? கிடைச்சாலும் இதே அமௌண்ட்ல கிடைக்குமா? ஐயோ சார், அமௌண்ட் தானே சார். இருங்க, இந்தாங்க சார். இதுல நீங்க வேற ஆட்டோ பிடிச்சி போயிடுங்க சார். 500 ரூபா இருக்கு சார். சார் என்ன சார் சொல்றீங்க? சார் இந்தாங்க சார். நீங்க வேணா இப்போ ஆட்டோ பதிலா கேப் கூட பிடிச்சி போகலாம் சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் அர்ஜென்ட் சார், அதான் சார் கேட்குறேன். ப்ளீஸ் சார். சரி சார்.
சார் ஏன் சவாரி சார் இது அண்ணா எனக்கு பணம் போகுதுல்ல. அண்ணா இருங்கண்ணா. அண்ணா பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் தரேன். எனக்கு இந்த ஆட்டோ தான் வேணும்ண்ணே. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ரொம்ப எமர்ஜென்சிண்ணே. ப்ளீஸ்ண்ணே கொஞ்சம் வாங்கண்ணே. பத்தலண்ணா நான் இன்னும் பணம் தரேண்ணே. இந்தாங்க இதுவும் வச்சுக்கோங்க. வாங்க ப்ளீஸ் 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 சீக்கிரம் வாங்கண்ணே. இதோ கல்யாண பொண்ணே வந்துட்டாங்க பாருங்க. கல்யாண பொண்ணு வந்துட்டாங்க. அங்க போய் போட்டோ எடுப்பா. நல்ல பிரேம் வச்சு அப்படி ஸ்லோ மோஷன் வணக்கம் மேடம். இந்த அலங்காரத்துல ரொம்ப அழகா இருக்கீங்க. பாக்குறதுக்கு அப்படியே புது பொண்ணு மாதிரியே இருக்கீங்க. சூப்பரா இருக்கீங்க சுந்தரவல்லி. உங்களை அப்ப கல்யாணத்துல பார்த்த மாதிரியே இருக்கீங்க. தேங்க்யூ. கல்யாணம் எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க் கொண்டு வந்து கொடு. அது சரி, பொதுவா மணமேடையில மாப்பிள்ளை தானே முதல்ல வந்து உட்காரணும். இங்க என்னடான்னா பொண்ணு வந்தாச்சு, இன்னும் மாப்பிள்ளையை காணுமே. என்ன அருணாச்சலத்துக்கு வெக்கப்பட்டு வராம இருக்கிறாரா? ஐயோ வெக்கத்தை கக்கத்துல வச்சுட்டு அவரு வந்துருவாருங்க. மாமா ரெடி ஆயிட்டு இருக்காரு. வந்துருவாரு. மாதவி போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வா. ஆமாமா கேக் வெளியில இருக்கு, உருகிரும். அப்புறம் டம்ளர் ஊத்தி தான் குடிக்கணும். போங்கம்மா போய் மாமா கூட்டிட்டு வாங்க. போங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்படிதான் சுரேகா, வா. கண்டிப்பாமா. அப்பா என்னக்கா? பா என்னப்பா இது? நீங்க ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாம அப்படியே இருக்கீங்க. ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லதானே இருக்கு? அப்பா இது உங்களோட 30வது கல்யாண நாள். எவ்வளவு ஸ்பெஷல். அம்மா உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அதை போட்டுக்கோங்க. இந்தாக்கா இது கொடு. இந்தாங்கப்பா. அப்பா அம்மா ஆசையா உங்களுக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ண சூப்பர் ட்ரெஸ்ஸுப்பா இது. இந்தாங்கப்பா இதை போட்டுட்டு வாங்க. அப்பா அம்மா செம்மையா ரெடி ஆகி அப்படியே தேவதை மாதிரி வந்து நிக்கிறாங்க. நீங்களும் மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க கூட வந்து நிக்க வேண்டாமா? சீக்கிரம் மாத்திட்டு வாங்கப்பா. அப்பா ஆமாப்பா, அம்மா அங்க ரெடி ஆகி வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாரும் உங்களை தான் எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பா நீங்க உடனே கிளம்பி வாங்கப்பா. எதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க?